السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவில் சர்வதேச பிறையின் அடிப்படையில் நோன்பை ஆரம்பிப்பது, பெருநாளை கொண்டாடுவது ஒரு சரியான நிலைப்பாடா என்பதை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அவ்வாறு சர்வதேச பிறையின் அடிப்படையில் நோன்பை ஆரம்பிப்பது, பெருநாளை கொண்டாடுவது தவறு என்பதை நாம் உறுதியாக அறியலாம். இதற்கு ஒரு 10 ஆதாரங்களை நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில், நம்ம பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் எந்த நாளில் நோன்பை ஆரம்பிக்கின்றார்களோ அந்த நாளில் நோன்பை ஆரம்பிப்பதும், எந்த நாளில் நோன்பை விடுறாங்களோ அந்த நாளில் நோன்பை விடுறதும், எந்த நாளில் பெருநாள் கொண்டாடுறாங்களோ அந்த நாளில் பெருநாள் கொண்டாடுறது தான் மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் மிக சரியான நிலைப்பாடாகும். இதுக்கு மாற்றமாக சில மக்கள் சேர்ந்து சர்வதேச பிறையின் அடிப்படையில் நோன்பை ஆரம்பிப்பது, பெருநாளை கொண்டாடுவது தவறு என்பதை குறித்து தான் நாம் இன்றைய இந்த விஷயத்தில் பார்க்க இருக்கிறோம். நான் ஒரு 10 ஆதாரங்களை தெரியப்படுத்துகிறேன். அந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் இந்த விஷயத்தை உறுதியாக அறிந்து கொள்ளலாம். சர்வதேச பிறையின் அடிப்படையில் நம்ம பகுதியில் செயல்படுறது தவறு. பெரும்பான்மையான மக்கள் எந்த அடிப்படையில் செயல்படுறாங்களோ, ஊர் பிறையின் அடிப்படையில், அந்த நிலைப்பாடு தான் சரி என்பதற்கு ஒரு 10 ஆதாரங்களை தெரியப்படுத்துகிறேன். அதில் முதலாவது ஆதாரம் திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸு, சஹீஹான ஹதீஸு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துதஹூன். நோன்பு என்பது எந்த நாள் நீங்கள் நோன்பு ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் நோன்பு நாளாகும். எந்த நாள் நீங்கள் நோன்பை விடுறீங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாளாகும். எந்த நாளில் நீங்கள் ஹஜ்ஜு பெருநாள், அதாவது இந்த குர்பானி பெருநாளை நீங்கள் கொண்டாடுறீங்களோ, ஈதுல் அத்ஹாவை கொண்டாடுறீங்களோ அதுதான் ஈதுல் அத்ஹாவுடைய நாளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம், நோன்பாக தீர்மானிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு நாளை இந்த நாள் பெருநாள் என்று தீர்மானிப்பதாக இருந்தாலும் சரி, மக்கள் எதை முடிவு செய்கிறாங்களோ, நீங்கள் எதை முடிவு செய்கிறீங்களோ அதுதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மக்கள் என்றால் யார் என்று பார்க்கும்போது இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. வஃபஸ்ஸர பஅது அஹ்லில் இல்மி ஹாதல் ஹதீஸ். கல்விமான்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அளிக்கிறாங்கன்னா, இன்னமா மஅனா ஹாதா அன்ன ஸௌம வல் ஃபித்ர மா அல் ஜமாஅ வ உத்மின் நாஸ். நோன்பை நோற்பதும் ஆரம்பிப்பதும் நோன்பை விடுவதும் மக்கள், பெரும்பான்மையான மக்கள், ஜமாஅத் கூட்டமைப்பு, பெரும்பான்மையான மக்கள் எந்த நாளில், மக்கள் அதிகமானவங்க எந்த நாளில் முடிவு செய்கிறாங்களோ அதுதான் என்று தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துது, நோன்பை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, நோன்பை விடுறதா இருந்தாலும் சரி, பெருநாளை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, மக்களாகிய நாம் என்று முடிவு செய்கின்றோமோ, நம் பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் என்று முடிவு செய்கிறாங்களோ அந்த நாள் தான் அதற்குரிய நாள் என்பதை உறுதியாக இந்த ஹதீஸ் மூலமாக அறியலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல, ஒரு பகுதியில் நீங்கள் வாழும்போது நீங்கள் ஒரு நாளை பெருநாளாக அறிவிக்கிறீங்களா, நீங்கள் பெருநாள் கொண்டாடி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த நாளில் நோன்பு நோக்கின்றார்களா, அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று பிரிக்கலை. மாறாக பொதுவாக என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் இது போன்ற வணக்க வழிபாடுகளை, அது நோன்பாக இருக்கட்டும் பெருநாளாக இருக்கட்டும், அனைவரும் என்ன செய்யணும், ஒரு நாளில் கொண்டாடணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது பெரும்பான்மையான மக்கள், முஸ்லீம்களில் அதிகமான மக்கள் எந்த நாளில் தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் நோன்பு ஆரம்பிப்பதற்கும் பெருநாளும் ஆகும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வலுவான ஆதாரமாக இருக்குது. இது முதலாவது ஆதாரம். இந்த ஆதாரத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம், பெருநாள் நோன்பு போன்ற விஷயங்களில் மக்களுக்கு முரணாக, பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு முரணாக தனித்து செயல்படக்கூடாது என்று சொல்லி இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு ஆதாரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ் வல் அத்ஹா யௌம யுதஹின் நாஸ். நோன்பை விடக்கூடிய நாள் என்பது மக்கள் என்னைக்கு நோன்பை விடுறாங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாளாகும். மேலும் குர்பானி பெருநாள் என்பது ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த குர்பானி பெருநாள் என்பது மக்கள் என்னைக்கு குர்பானி கொடுக்குறாங்களோ அதுதான் என்ன,
அதற்குரிய நாளாகும். அப்போ மக்கள் என்பது என்ன? பெரும்பான்மையான மக்களை வைத்து தான் முடிவு செய்யப்படும். அல்லது பெரும்பான்மையான மக்களை வச்சு முடிவு செய்வோமா, அல்லது ஒரு சில பேர் தனித்து செயல்படுறதுல, சில பேர் ஹிஜ்ரா குரூப்பின் அடிப்படையில் என்ன செய்வாங்க, ஒரு நாள் முன்னாடி பண்ணுவாங்க. சில பேர் சர்வதேச பிறையின் அடிப்படையில் 2ஆவது நாள் பண்ணுவாங்க. ஊர் பிறையின் அடிப்படையில் 3ஆம் நாள் பெரும்பான்மையான மக்கள் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த ஹதீஸில் அடங்குவாங்களா? இல்லை. இந்த ஹதீஸ் எதை சொல்லுது? பெரும்பான்மையான மக்கள், நம்ம பகுதியில் வாழக்கூடிய மக்களில் அதிகமானவங்க எந்த நாளில் தீர்மானிக்கிறோம் அந்த நாளில் நம்முடைய நோன்பையும் பெருநாளையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சம்பவத்தின் மூலமாக இதை இன்னும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். இந்த கருத்து தான் மிக சரியானது, சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படுவது தவறாகும் என்பதை இந்த ஒரு விளக்கத்தை கொண்டு அறியலாம். அதுக்கான ஆதாரத்தை பாருங்கள். பைஹக்கியில் வரக்கூடிய அறிவிப்பு என்ன அறிவிப்புன்னு சொன்னால், மஸ்ரூக் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபை அவங்க என்ன பண்ணுறாங்க, துல்ஹஜ் மாதம் மதீனாவில் பிறை 9 அன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற முஸ்லீம்களை நோன்பு வைத்திருக்கிறாங்க. அந்த நாளில் மஸ்ரூக் என்ற தாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரிய வருது, இவங்க இன்றைக்கி அரஃபா நோன்பை வைக்கல. அதுக்கான காரணத்தை என்ன என்று கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இந்த நாளில் ஹாஜிகள் எல்லாம் என்ன நேற்று அரஃபாவில் கூடியிருப்பாங்க, இன்று பிறை 10 என்று நான் கருதுகின்றேன். அதனால் இன்றைக்கி பிறை 10ஆக இருப்பதினால அவங்களாம் மினாவுக்கு போவாங்க. ஆகவே நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கி நான் நோன்பை வைக்கலை என்று மதீனாவிலிருந்து சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி அரஃபா நோன்பு நேற்றே போயிட்டு இன்றைக்கி நான் நோன்பை கருதலை, அதனால தான் நோன்பு வைக்கலைன்றாங்க. அப்போது இந்த விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரிய வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பணிப்பெண்ணிடத்தில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சத்து மாவு என்ன செய்யுங்க, இனிப்பை அதிகமாக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட தெரியப்படுத்துகிறாங்க, அந்நஹ்ரு யோம என்ஹருன் நாஸ் சொல்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்நஹ்ரு யோம என்ஹருன் நாஸ் வல் ஃபித்ரு யோம யுஃப்திருன் நாஸ் சொல்கிறாங்க. அதாவது நஹர் என்று சொன்னால் குர்பானி அறுக்கக்கூடிய நாள் என்பது, அதாவது பிராணிகளை அறுக்கக்கூடிய அந்த 10ஆவது நாள் என்பது எந்த நாள்னு சொன்னால், மக்கள் என்னைக்கு அதை தீர்மானிக்கிறாங்களோ, மக்கள் என்னைக்கு அதை செயல்படுத்துகிறாங்களோ அந்த நாள் தான். நோன்பை விடுவது எந்த நாள் என்று சொல்லி மக்கள் தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் அந்த நோன்பை விடக்கூடிய நாள் என்று சொல்கிறாங்க. அப்போது இந்த சம்பவத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியப்படுத்துகிறாங்கன்னா, மஸ்ரூக் என்ற தாபி கிட்ட நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் மதீனாவில் மக்கள் இன்றைக்கி நோன்புன்னு தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஆகவே நம்ம அந்த அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். நீங்கள் வேறொரு இடத்துல இன்றைக்கி மக்கள்லாம் மினால் கூடியிருப்பாங்கன்ற பேர் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, 10ஆவது நாளாக இருக்குமோ என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பகுதியில் மக்கள் எந்த நாளில் தீர்மானிக்கிறாங்களோ அந்த நாள் தான் என்ன, நாம் நோன்பு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, விடுறதா இருந்தாலும் சரி, பெருநாள் கொண்டாடுறதா இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு, அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய விளக்கம், இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன தெரியப்படுத்தப்படுதுன்னு சொன்னால், நம்ம வாழக்கூடிய பகுதியில் மக்கள் பெரும்பான்மையினர் எந்த நாளில் முடிவு செய்கிறாங்களோ அதுதான் நோன்புக்குரிய நாளாகும், அதுதான் பெருநாளுக்குரிய நாளாகும் என்பதை நாம் உறுதியான செய்யலாம், இந்த சம்பவத்தின் மூலமாகவும் அறியலாம். அடுத்து பாருங்கள், 3வது ஒரு ஆதாரம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்குறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். குரைப் என்கின்ற ஒரு தாபி அவங்க என்ன பண்ணுறாங்க, மதீனாவிலிருந்து ஷாம் நாட்டுக்கு போகிறாங்க, சிரியா நாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு திரும்பி வர்றாங்க. ரமலான் மாதம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. அப்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, நீங்கள்லாம் என்றைக்கு பிறையை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு குரைப் சொல்கிறாங்க, ரஐனாஹு லைலத்துல் ஜும்ஆ, நாங்கள் ஜும்மா தினத்தினுடைய இரவில் பிறையை பார்த்தோம் என்று சொல்கிறாங்க. அப்படியா, யாரெல்லாம் பிறையை பார்த்தீங்க? நான் பார்த்தேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, மக்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ரஐனாஹு லைலத்த சப்தி, நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் பிறையை பார்த்தோம். ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில தலாசீன் அவ் நராஹு, நாங்கள் தொடர்ந்து என்ன செய்வோம், பிறை நோன்பு நோற்றுக்கொண்டே வருவோம். எத்தனை நாள்? 30 நாள் நோன்பு நோற்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிறையை பார்த்துட்டா நாங்கள் என்ன செய்வோம், நோன்பை முடித்துக்கொள்வோம். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், எங்கேயாவது பிறையை பார்த்தா சர்வதேச பிறையின் அடிப்படையில் பெருநாள் கொண்டாடுறது சரி என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியப்படுத்துகிறாங்க, நாம் என்ன செய்வோம், நம்ம பகுதியில் சனிக்கிழமை தான் பார்த்தோம், நம்ம பகுதியில் ஒன்று பிறை தெரியணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் 30 கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்வோம், பெருநாளை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல குரைப் என்ற அந்த தாபி கேட்குறாங்க,
அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியத வசியாமிஹி, உங்களுக்கு முஆவியா அவங்க தான் கலீஃபாவாக இருக்கிறாங்க, அவங்க பிறை பார்த்தது, அவங்க நோன்பு நோட்டுறது போதாதா, போதுமான ஆதாரமாக ஆகாதா என்று கேட்குறாங்க. அப்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, லா இல்லை, ஹகத அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. எனவே நாங்கள் பிறையை பார்த்து என்ன செய்வோம், நோன்பு வைப்போம். பிறை எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் 30 பூர்த்தி செய்வோம். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து முக்கியமான சில சட்டங்களை அறியலாம். என்ன, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் பிறையை பார்த்ததை என்ன செய்யல, அதை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கிலாஃபத்து கீழே தான் சிரியாவில் அவங்க ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் மதீனாவும் இருக்குது. என்ன செய்யலை, நாங்களும் அதற்கேற்றவாறு வைப்போம், அந்த பிறையை பின்பற்றுவோம்னு சொல்ல. எங்கள் பகுதியில் பிறையை நாங்கள் எப்போ பார்ப்போமோ, எப்போ நாங்கள் பிறையை பார்ப்போமோ அல்லது 30 பூர்த்தியாக்குவோமோ அப்படி தான் செயல்படுவோன்றாங்க. அப்போ அவங்க திருப்பி என்ன கேட்குறாங்க, இது உங்களுக்கு போதுமானது இல்லையா, முஆவியா பார்த்தாங்க, இது போதுமானது இல்லையா, இல்லை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் கற்றுத்தந்தாங்கன்றாங்க. அப்போ இது ஒரு தெளிவான ஆதாரம். இந்த புரிதல்லேருந்து நம்ம தெளிவாக விளங்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம பகுதியில் பிறையை பார்த்து அதன் அடிப்படையில் செயல்படுறது தான் மிக சரியான முடிவு. இதுதான் சஹாபாக்களுடைய புரிதல்ன்ற பார்க்குறோம். அடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன வார்த்தை, ஹாகத அமரனா ரசூலுல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது ஹதீஸ் கலையிலையும் சரி உசூல் ஃபிக்லையும் சரி இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஹகத அமரனா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கட்டளையிட்டாங்க, இப்படித்தான் தடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுடைய தரத்தில் 3வது லெவலில் வரும். ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சஹாபாக்கள், சமயத்தோ நான் செவிமடுத்தேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேட்டேன். சில விஷயங்கள் என்ன செய்வாங்க சஹாபாக்கள், கால ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொன்னாங்கன்னு வருவாங்க. இது 2வது லெவலில் வரும். 3வது தரத்தில் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டாங்க, அப்படி உள்ள தரத்தில் உள்ளது. அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ் நம்ம பார்த்தோம் திருமீதியில். அடுத்து இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அவங்களுடைய புரிதல், இதெல்லாம் வைத்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், நாம் பிறையை பொறுத்த வரைக்கும் அது நோன்பு ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, நோன்பை விடுவதாக இருந்தாலும் சரி, பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் நம் பகுதியில் பிறை பார்த்து பெரும்பான்மையான மக்கள் எந்த நாளில் முடிவு செய்கிறாங்களோ அந்த நாளில் பார்ப்பது தான் மிக சரியான நிலைப்பாடு அப்படின்றத நாம் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸின் மூலமாக அறியலாம். அடுத்து பாருங்கள், 4வது ஒரு ஆதாரம், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சூமு மா அல் ஜமா வஃப்திரு மா அல் ஜமா, மக்களே நீங்கள் மக்களோடு சேர்ந்து, பெரும்பான் ஜமாஅத்துன்னு சொன்னால் கூட்டமைப்போடு சேர்ந்து, மக்களோடு சேர்ந்து நீங்கள் நோன்பை ஆரம்பிங்கள், நோன்பை வையுங்கள், மக்களோடு சேர்ந்து நோன்பை விடுங்கள்ன்றாங்க. தனித்து செயல்பட சொல்ல, நீங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து என்ன செய்யணும், ஜமாத்தாக இதை செயல்படுத்தணும், பிரிஞ்சு செயல்படுத்தக்கூடாதுன்றாங்க. இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸையும் அறிவிக்கிறாங்க. லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால, நீங்கள் பிறையை பார்க்காத வரைக்கும் நோன்பு வைக்காதீங்க. வலா துஃப்திரு ஹத்தா தரவு, நீங்கள் அந்த பிறையை பார்க்காத வரைக்கும் நோன்பை விடாதீங்கன்னாங்க. அந்த சஹாபி தான் அறிவிக்கிறாங்க, நீங்கள் மக்களோடு கூட்டமைப்பாக செயல்படுங்க, தனித்து செயல்படாதீங்கன்றாங்க. அப்போது இந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு என்ன தெரியப்படுத்துது, நான் சஹாபாக்களை 4 பேர்களுடைய அறிவிப்புகளை சொன்னேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, 3வதாக அப்துல்லா பின் அப்பாஸனுடைய அறிவிப்பு, அவங்களுடைய புரிதல், ஆயிஷாவுடைய புரிதல், அதே மாதிரி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு புரிதல், அவங்களுடைய அறிவிப்பு. இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாகவே பார்க்கலாம். இந்த ஹதீஸுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்ல வருது, இந்த ஹதீஸுகளை வைத்து சமகால அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பகுதியில் வாழக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மக்களில் பெரும்பான்மையானவங்க எந்த நாளில் நோன்பை ஆரம்பிப்பாங்களோ அவங்களோடு நீங்கள் நோன்பை ஆரம்பிக்கணும். எந்த நாளில் பெருநாளை கொண்டாடுறாங்களோ அந்த நாளில் நீங்கள் கொண்டாடணும். நீங்கள் தனித்து போகக்கூடாது, தனித்து செயல்படக்கூடாது, ஆளாளுக்கு தனித்து பிரிந்து என்ன செய்யக்கூடாது. இது போன்ற இபாதத்துகளை, நோன்பு ஆரம்பிப்பது, பெருநாளை கொண்டாடுறது போன்ற இபாதத்துகளை மக்களுக்கு முரண்படக்கூடாது. எல்லாரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து நோன்பையும் பெருநாளையும் ஜமாத்தாக செயல்படுத்த வேண்டும் என்பது என்ன செய்கிறாங்க, இது போன்ற ஆதாரங்களை வைத்து அடிப்படையாக வைத்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆகவே குர்ஆன் நம்ம பார்க்குறோம், ஹதீஸுகள்லேருந்து தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், சஹாபாக்களுடைய விளக்கம், மன்ஹஜு ஸலஃப், அதே மாதிரி அறிஞர்களுடைய விளக்கம், இதன் அடிப்படையில் அனைத்தையும் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவான மன்ஹஜ் ஸலஃப் என்பது இதுதான். பெருநாள் என்பதையும் நோன்பு என்பதையும் ஆளாளுக்கு தனித்தனியாக செயல்படுத்துவது கிடையாது. அப்படி செயல்படுத்துவது தவறான புரிதல். மாறாக நாம் வாழக்கூடிய பகுதியில் மக்கள் எந்த நாளில் பெருநாளை பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுவாங்களோ, எந்த நாளில் நோன்பை ஆரம்பிப்பாங்களோ அந்த மக்களோடு சேர்ந்து செயல்படுவது தான் மிக சரியான நிலைப்பாடு. இதுதான் மன்ஹஜு ஸலஃப்.
இதுக்கு மாற்றமாக செயல்படுறது ஆதாரங்களுக்கு முரணானது, இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, 5வது ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்னு சொன்னால், இஸ்லாமிய அறிஞர்கள், ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடிய அறிஞர்களாக இருக்கட்டும், ஃபிக்கு துறையை பற்றி பேசக்கூடிய அறிஞர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருடைய நிலைப்பாட்டையும் அவங்களுடைய புரிதலையும் அவங்களுடைய ஃபத்துவாக்களையும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் தெளிவாகவே விளங்கலாம். நாம் பெருநாளையும் நோன்பையும் நம் பகுதியில் சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படுத்துகிறோம் என்ற பேரில் தனித்து செயல்படுறது தவறு என்பதை தெளிவாகவே விளங்கலாம். பாருங்கள், இதுக்கான ஆதாரம் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் திருமதியில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்ஸௌமு யௌமு தஸூமுன், நோன்பு என்பது மக்கள் நீங்கள் என்றைக்கு நோன்பு வைக்கிறீங்களோ அதுதான் நோன்புக்குரிய நாள். நீங்கள் என்றைக்கு நோன்பு விடுறீங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாள். நீங்கள் எல்லாம் என்று அந்த ஈதுல் அதுஹான்னு சொல்லக்கூடிய அந்த குர்பானி பெருநாளை கொண்டாடுறீங்களோ அதுதான் அந்த குர்பானி பெருநாள் நான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, وفسر بعض أهل العلم هذا الحديث فقال إنما معنى هذا أن الصوم والفطر مع الجماعة وعظم الناس. சொல்கிறாங்க, அஹ்லுல் இல்ம் அதாவது கல்விமான்கள் இதில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஹதீஸுக்கு நோன்பை விடுவது போன்ற விஷயங்களை மக்களோடு சேர்த்து தான் செயல்படுத்த வேண்டும், ஜமாத்தோடு சேர்ந்து தான் செயல்படுத்த வேண்டும், பெரும்பான்மையான மக்களோடு சேர்ந்து தான் செயல்படுத்த வேண்டும் என்பதை என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆக இந்த ஆதாரங்கள்லேருந்து அவங்க என்ன விளங்கியிருக்கிறாங்க, கல்விமான்கள் இதை எப்படி அணுகியிருக்கிறாங்க என்பதை பற்றி பார்க்கும்போது இஸ்லாமிய அடிப்படையில் வைத்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க, ஜமாஅத்தோடு சேர்ந்து தான் நீங்கள் என்ன செய்யணும், கூட்டமைப்பாக இருந்து தான் பெருநாளையும் நோன்பையும் நீங்கள் கொண்டாட வேண்டும். பெருநாள் கொண்டாடுறதா இருந்தாலும் சரி, நோன்பை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, அனைவரும் கூட்டாக செய்யணும். ஆளுக்கு ஒரு நாள் தனித்தனியாக செயல்படுத்துவது, தனித்து செயல்படுறது இது போன்ற இபாதத்துகளில் கூடாது என்பதை பதிவு செய்கிறாங்க. மேலும் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்பு நான் சொன்ன பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, அதாவது நோன்பை விடக்கூடிய அல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ், மக்கள் என்னைக்கு நோன்பை விடுறாங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாள். வல் அத்ஹா யௌம யுதஹின் நாஸ், மக்கள் என்னைக்கு குர்பானி கொடுக்குறாங்களோ பெருநாளை கொண்டாடுறாங்களோ அதுதான் என்ன அந்த குர்பானி பெருநாளுக்குரிய நாள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஹதீஸுக்கு என்ன பாடத்தலைப்பு வைத்திருக்கிறாங்கன்னா, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பாபு மா ஜாஅ ஃபில் ஃபித்ரி வல் அத்ஹா மதா யகூன் சொல்கிறாங்க, நோன்பை விடக்கூடிய அந்த நாளும் குர்பானி பெருநாளும் எந்த நாள், அது எப்போது என்று சொல்லி பாடத்தலைப்பு வைத்துட்டு அதுக்கீழே தான் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஆக பெரும்பான்மையான மக்கள் முடிவு செய்யக்கூடிய நாளில் தான் இது போன்ற இபாதத்துகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் அஹ்லுல் இல்ம் அதாவது கல்விமான்களுடைய நிலைப்பாடு, அதுதான் அவங்களுடைய கருத்து, அதுதான் அவங்களுடைய புரிதல் அப்படின்றத பார்க்கலாம். மேலும் பாருங்கள், இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அந்த சுனல் பைஹக்கியில் அந்த அறிவிப்பை கொண்டு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் மஸ்ரூக் என்ற தாபி வரும்போது இன்றைக்கி அரஃபா நாளாக இருக்குமோ அப்படின்னு என்ன செய்யறாங்க, அரஃபா நாளில் அவங்களாம் நோன்பு நோத்து வச்சுருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, மஸ்ரூக் என்ற தாபி, நான் நேற்று தான் அரஃபா, மக்கள் நேற்று தான் கூடியிருப்பாங்க மக்காவில், ஆக இன்றைக்கி என்ன, இன்றைக்கி 10வது நாள் இருக்கும், அரஃபா நாளாக இருக்காதுன்ற கருதி நான் நோன்பு வைக்கலன்னாங்க. அப்போது அந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இல்லை, மக்கள் முடிவு செய்யக்கூடிய நாள் தான் நோன்பு, மக்கள் முடிவு செய்யக்கூடிய நாள் தான் நோன்பை விடக்கூடிய நாள், மக்கள் என்னைக்கு பெருநாள் கொண்டாடுறோம் அதுதான் அந்த நாள் என்று சொல்லி செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. இந்த சம்பவத்தை பதிவு செய்துட்டு இமாம் பைஹக்கி பாடத்தலைப்பு வைக்கிறாங்க. என்ன பாடத்தலைப்புன்னு சொன்னால், பாபுல் கௌமி யுக்தியூன ஃபீ ருயத்தில் ஹிலால், அதாவது மக்கள் பிறையை பார்ப்பதில் தவறிழைத்தாலும் அதில் என்ன அது பற்றி வரக்கூடிய பாடம் என்று தலைப்பிட்டுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க, அசரை பதிவு செய்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, தவறாகவே ஒரு நாளை மக்கள் முடிவு செய்திருந்தாலும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்கன்னா, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹத்தாபி போன்ற பல அறிஞர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. மக்கள் ஒரு நாள் தவறாக இது நோன்பு பெருநாள் என்று ஆரம்ப நாள் என்று முடிவு செய்தாலும் அந்த நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மக்கள் எல்லாம் ஒரு நாள் தவறுதலாக அரஃபா என்ற நாள் என்ன செய்கிறாங்க, அந்த அரஃபா நாளில் பிறை 9ல் உட்காராமல் தவறுதலாக 10வது நாளில் உட்காந்துட்டாலும் அவங்களுடைய ஹஜ்ஜிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ மக்கள் கூட்டாக ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது அதில் இருந்து செயல்படும் போது அந்த கருத்து பிழையாகவே இருந்தாலும் அந்த ஆய்வு தவறாகவே இருந்தாலும் அவங்களுடைய இபாதத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்றாங்க. இப்போ இதுதான் என்ன, நாம் கல்விமான்களுடைய புரிதல்லேருந்து நம்ம விளங்குறோம், அவங்களுடைய அணுகுமுறையில் நமக்கு விளங்குது. இந்த ஜமாத்தாக இதை நம்ம செயல்படுத்த வேண்டும், பிரிந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு இது போன்ற ஆதாரங்கள் வலுவாக இருக்குது. மேலும் பாருங்கள், இந்த ஹதீஸுகளை பதிவு செய்த இமாம்கள் இதற்கு என்ன பாட தலைப்பிட்டிருக்கிறாங்க, அந்த பாட தலைப்பிலிருந்தே அவங்க எப்படி இந்த ஹதீஸுகளை விளங்கியிருக்கிறாங்க, புரிந்திருக்கிறாங்கன்றதை பாருங்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்துல்லா பின் அப்பாஸினுடைய ஒரு ஹதீஸ் சொன்ன பாருங்க, குரைப் என்கின்ற அந்த தாபி
சிரியா நாட்டுக்கு போயிட்டு பிறையை பார்த்துட்டு வந்த தகவலை சொன்னாங்களே, அந்த ஹதீஸுக்கு என்ன பாட தலைப்பிட்டு இருக்கிறாங்கன்னா, பாபு மாஜா அலி குல்லி அஹ்லி பலதின் ருயத்துஹு. சொல்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியினருக்கும் அவங்க பார்க்கக்கூடிய பிறை என்ன, அந்த மக்களுக்கு அதுதான் அந்த பிறை என்று சொல்லி பாடத்தலைப்பு வைத்திருக்கிறாங்க. இமாம் நஸை ரஹிமஹுல்லாஹ் அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய அந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு சொல்கிறாங்க, இஃப்திலாஃபு அஹ்லில் ஆஃபாகி ஃபிர் ருயா, அதாவது பிறையை பார்ப்பதில் ஒவ்வொரு பகுதி மக்கள் அதாவது கருத்து வேறுபடுவது என்று என்ன செய்கிறாங்க, இந்த பாடத்தலைப்பு வைத்திருக்கிறாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளுக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தான் பாட தலைப்பிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாபு பயானி அன்னலி குல்லி பலதின் ருயத்துஹு, ஒவ்வொரு பகுதியினருக்கும் அவங்கவுங்க பகுதியினருக்கு அவங்க பார்க்கக்கூடிய பிறை தான், அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய பிறை நாளாகும் என்று என்ன செய்கிறாங்க, பாட தலைப்பிட்டிருக்கிறாங்க. அப்போது ஹதீஸுகளை அறிவித்த அந்த இமாம்கள் அவங்க தலைப்பிட்ட அந்த விதம், அதிலிருந்து எடுத்த ஃபிக்கு சொன்ன சட்டங்களை சொன்ன விதம், இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி உள்ளவங்க மக்கள் மத்தியில் இதை தெளிவாகவே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பிறை விஷயத்தில் சர்ச்சை செய்யக்கூடாது, தனித்து செயல்படக்கூடாது, ஆய்வில் சரியாகவே இருந்தால் கூட தனித்து செயல்படக்கூடாது, மக்களோடு சேர்ந்து தான் இது போன்ற இபாதத்துகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறாங்க. பாருங்கள், பல மக்களாலும் பல அறிஞர்களாலும் போற்றப்படக்கூடியவங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், அவங்க மஜ்முல் ஃபத்தாவால இதை பற்றி மிக விரிவாகவே பேசியிருக்கிறாங்க. இந்த இமாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பிறையை பார்க்குறாங்க, 10 பேர் பிறை பார்த்தோம், அந்த பிறை நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யக்கூடாது, தனித்து செயல்படக்கூடாது. பிறையை பார்த்துட்டோம் அதனால் நாங்கள் நோன்பு ஆரம்பிச்சிட்டோம், பிறையை பார்த்துட்டோம் நாங்கள் நோன்பு விட்டுருவோம் அப்படின்னு செயல்படக்கூடாது. மாறாக பிறை பார்த்த தகவல் ஆட்சியாளர் மூலமாகவோ அல்லது காதி மூலமாகவோ நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னால் அவங்க தனித்து செயல்படக்கூடாது, மக்களோடு சேர்ந்து தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. இந்த அளவுக்கு அறிஞர்கள் பேசியிருக்கும் போது இன்றைக்கி சில பேர் இந்த விஷயத்தில் எப்படி தான் அவங்க செயல்படுறாங்களோ ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இமாம் சனானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொன்னாங்கள்ல, அஸ்ஸௌமு யௌமு தஸூமூன், எந்த நாளில் நீங்கள் நோன்பு ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் நோன்புக்குரிய நாள் என்று சொல்லி அந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு இமாம் சனானி யாருன்னு சொன்னால், புலுகுல் மராமுக்கு விரிவுரை எழுதினவங்க, சுபுல் சலாம் என்ற நூலில் தெரியப்படுத்துகிறாங்க, ஃபீஹி தலீலு அலா அன்னஹு யுஅ்தபர் ஃபீ சுபூத்தில் ஈதி அல் முவாஃபக்து லின்னாஸ். சொல்கிறாங்க, இது ஒரு தெளிவான ஆதாரம். என்ன ஆதாரம், ஈது போன்ற அந்த ஈதை நம்ம தீர்மானிப்பதற்கு உறுதிப்படுத்துவதற்கு மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வரணும், மக்களுடைய முவாஃபகத் வேணும், அவங்களோட இணங்கி நம்ம பயணிக்கணும் என்று என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்து விட்டு சொல்கிறாங்க, ஹாதல் மஅனா ஹுவல் முத்தபாதுர் மினல் ஹதீஸ், அதாவது ரசூல்லா சொன்னாங்களே, நீங்கள் பிறை மக்கள் என்னைக்கு நீங்கள் நோன்பு ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் நோன்புக்குரிய நாள், நீங்கள் என்றைக்கு பெருநாளை கொண்டாடுறீங்களோ அதுதான் பெருநாளுக்குரிய நாள்னு சொன்னாங்களே, திரும்பி வரக்கூடிய ஹதீஸு, அந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாகவே விளங்குது, நாம் மக்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், இதை செயல்படுத்த வேண்டும், இதுதான் நமக்கு பார்த்த மாத்திரத்தில் இந்த ஹதீஸிலிருந்து புரிகிறது, தெளிவாகிறது என்பது என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்கன்றதை பார்க்குறோம். ஆகவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, கல்விமான்களுடைய நிலைப்பாட்டை நம்ம பார்க்குறோம். ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகள் அறிவித்த சஹாபாக்கள், அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய விளக்கம், அதை எடுத்து பதிவு செய்த இமாம்கள், இவங்க எல்லாருடைய அந்த அணுகுமுறை, இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபிக்குத்துறை அறிஞர்கள் இது பற்றி பேசிய தகவல்கள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சர்வதேச பிறன்ற அடிப்படையில் நாம் வாழக்கூடிய ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறையை உள்ளூர் பிறையை சரி கண்டிருக்கும் போது அவங்களுக்கு மாற்றமாக, அவங்களுக்கு முரண்படும் விதத்தில் பெருநாளை ஆரம்பிப்பது, பெருநாளை கொண்டாடுறது, குர்பானி கொடுப்பது, நோன்பை ஆரம்பிப்பது, நோன்பை விடுவது, இது போன்ற விஷயங்கள் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது, மக்கள் மத்தியில் குழப்பங்களையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் தான் என்பதை நாம் எந்த சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக விளங்கலாம். மேலும் இந்த நிலைப்பாடு மன்ஹஜு சலஃபுக்கும் எதிரானது என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 6வது ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால், இந்த ஹிலால், அதாவது பிறைக்கு ஹிலால் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஷஹர், இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எஸ் அலூனக அனில் அஹில்லா 2வது அத்தியாயத்தில் 189வது வசனம், மக்கள் உங்களிடத்தில் அந்த பிறையை பற்றி கேட்கின்றார்கள். அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தை சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யசும், உங்களில் யார் அந்த ரமலானுடைய மாதத்தை, அஷ்ஷஹர்னா மாதம், அந்த மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பை வைத்துக் கொள்ளட்டும், நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போது அகராதியில், அரபி அகராதியில் இந்த ஹிலால் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்,
ஷஹர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்த்தீங்கன்னா, ஹிலால் இஹ்லால் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? ரஃபு சௌத், அதாவது சத்தங்களை உயர்த்துவது. பிறையை பார்த்து மக்கள் என்ன செய்யறது? சத்தத்தை உயர்த்துவது, மக்கள் மத்தியில் அந்த செய்தி பரவுவது. அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹிலால் என்பது முதலாவது பார்க்கக்கூடிய அந்த பிறைக்கு பேர் மட்டுமல்ல, எந்த பிறையை பார்த்து மக்கள் மத்தியில் அந்த தகவல் பரவி அந்த மக்களால் அந்த விஷயம் ஒப்புக்கொள்ளப்படுதோ ஏற்றுக்கொள்ளப்படுதோ, மக்கள் அதை சரிகாண்பாங்களோ உறுதிப்படுத்துவாங்களோ, அதுக்கு பேர் தான் ஹிலால். அப்போ ஹிலால் என்று சொன்னாலே பிரபலம் அடைவது. இன்னைக்கு என்னடானா, நம்ம பகுதியில் பிறையே பார்க்காத ஒரு அம்சத்தில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை சரிகாணக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி நிலையில் எங்கேயோ பார்த்த பிறையை, சவுதியில் பிறையை பார்த்த பிறையை அல்லது ஆப்பிரிக்காவில் பார்த்த பிறையை வைத்துக்கொண்டு சிலர் நாங்கள் நோன்பை ஆரம்பிக்கிறோம், பிறையை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம், பிறையை முடிவு பண்ணிட்டோம்னா இது என்ன நிலைப்பாடு? அடுத்து பாருங்கள், ஷஹர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அலனஹு நஷ்ரஹு. ஷஹர்னு சொன்னால் அதை அறிவிப்பு செய்வது, அது பரவுவதுன்னு அர்த்தம். இதுக்கும் கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? பிரபலமாவதுன்னு அர்த்தம். அப்போ ஷஹர்னு சொன்னால் ரமலான் மாதம் பிறையை பார்த்து ஆரம்பித்து விட்டது என்று மக்கள்கிட்ட அந்த செய்தி பிரபலமாகும். அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லையே, மக்கள் என்ன ஆரம்பிக்கவே இல்லை. மக்கள்லாம் என்ன, அவங்க ஊர் பிறைக்காக பிறையை பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் எங்கோ ஒரு பார்த்த பிறையை தனித்து செயல்படுத்திக்கிட்டு நாங்கள் இதை ஆரம்பித்து விட்டது, ரமலான் ஆரம்பித்து விட்டது, பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் இது ஒரு சரியான போக்கல்ல. அரபிய அகராதியின் அடிப்படையில் பார்த்தாலே நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் பிறையை பார்த்து அந்த விஷயம் பிரபலம் அடைந்தால் தான் அதுக்கு பேர் ஹிலால். நம்ம இருக்கிற பகுதியில் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இது ரமலான் மாதம் தொடங்கி விட்டது என்பதை பிரபலம் ஆயிட்டா தான் என்ன, அது ரமலான் மாதம் தொடங்கியதாகும். அப்போ அகராதி ரீதியாக பார்த்தாலும் தனித்து ஒரு சில பேர் செயல்படுறதுக்கெல்லாம் என்ன, அதெல்லாம் ஹிலால் ஆகாது, அது ஷஹரும் ஆகாது என்பதை பார்க்கலாம். அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதை பற்றி சொல்லும்போது தெளிவாகவே சொல்கிறாங்க, 10 பேர் பார்த்து அந்த பிறை ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொன்னாலும், அவங்களுடைய சாட்சியம் மறுக்கப்பட்டாலும் அது என்னவாகாது? ஹிலாலாக ஆகாது, அது பிறை பார்த்ததாக ஆகிடாதுன்றாங்க. ஆகவே ஜமாஅத் அதை முடிவு செய்யணும். பெரும்பான்மையான மக்கள் முடிவு செய்து பிரபலம் அடைந்து மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாதான் அது நோன்பாக ஆரம்பிக்கும், பெருநாளாக இருக்கும்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 7வது ஒரு ஆதாரம் என்ன? ஏதோ ஒரு நாட்டில் பார்த்த பிறை, அது ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், சவுதி போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இந்த நாட்டில் பார்த்த பிறையை வைத்துக்கொண்டு வேறு நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் மட்டும் தனித்து செயல்படுறாங்க. பார்த்தீங்களா? இப்போ சவுதியில் பார்க்கக்கூடிய பிறையை யூஏயில் ஏற்றுக்கிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. ஒரு நாடு ஆட்சியாளர் அறிவிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆட்சியாளர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே வாழக்கூடிய குடிமக்களை செயல்படுத்தி தான் ஆவாங்க. அதுவல்லாத நம்ம பகுதியில் வாழக்கூடிய நம்ம மக்களை பார்க்குறோம், சவுதியில் பிறையை பார்த்த பிறையோ அல்லது வேறொரு நாட்டில் பார்த்த பிறையோ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை அடிப்படையாக வைத்து இவங்க செயல்படுறத பார்க்குறோம். இப்படி தனித்து செயல்படுறதில்ல. ஒரு பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, தம் பகுதியில் பார்க்கக்கூடிய பிறையை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய சில மக்கள், சிறு சிறு கூட்டங்கள், சிறு குழுக்கள், இவங்க என்ன செய்கிறாங்க, எங்கேயோ பார்க்கின்ற பிறையை வைத்துக்கொண்டு நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம், நாங்கள் நோன்பை ஆரம்பிப்போம், நோன்பை விடுவோம் என்ற பெயரில் செயல்படுறது. இப்படி செயல்படுறதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சலஃப் மனிதனம் சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆதாரமே இல்லை. முதல்ல அதாவது ஒரு பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஒரு நாளை நோன்பென்றும் பெருநாள் என்றும் தீர்மானித்திருக்கும் போது அதற்கு மாற்றமாக எங்கோ பார்த்த பிறையை வைத்து நாங்கள் தனித்து செயல்படுவோம் என்று செயல்படுறாங்களே, இப்படி தனித்து செயல்படுறதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆதாரமும் இல்லை. இப்படி ஒரு விஷயம் முன்னாடி நடக்கவும் இல்லை. இது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? ஒரு 30 ஆண்டுகளாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நடந்து கொண்டு வரதை பார்க்குறோம். 30 வருடத்திற்கு முன்னே நம்ம பகுதியில் இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. அப்போ இது என்ன, புதியதாக ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இங்கே நம்ம ஒன்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் இவ்வளோ ஆதாரங்களை சொல்கிறேன், அதாவது சஹாபாக்களுடைய அந்த அறிவிப்புகள், அவங்களுடைய புரிதல், இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபிக்குத்துறை அறிஞர்கள் இதை பற்றி பேசிய தகவல்கள், இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக ஒரு நாளில் முடிவு செய்திருக்கும் போது அவங்களுக்கு மாற்றமாக நாங்கள் தனித்து செயல்படுவோம், தனித்து நாங்கள் பெருநாளை கொண்டாடுவோம், தனித்து நோன்பை ஆரம்பிப்போம், நோன்பை விடுவோம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆதாரங்களுக்கும் அடிப்படைகளுக்கும் உசூல்களுக்கும் எதிரான அம்சம் இது. ஏன்? மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துறது, மக்கள் மத்தியில் பிரிவினை உண்டாக்குறது. ஆகவே இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இதில் செயல்படுறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி என்ன செய்யணும், இந்த விஷயத்தை தெளிவை பெற்றுக்கொண்டு அவங்க சரியான அந்த விஷயத்தை என்ன செய்யணும், சரியான முறையில் மக்களுக்கு முரண்படாமல் அவங்க நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், 8வது ஒரு அம்சம். இப்போ இதில் நமக்கு 7வது விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தின, இப்படி செயல்படுறதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆதாரமே இல்லை. மன்ஹஜ் சலஃப்லையும் இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஃபிக்கு துறையிலையும் இது பற்றி எந்த அறிஞரும் தெரியப்படுத்தப்படலை அப்படின்றத பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள், 8வது ஒரு ஆதாரம் என்ன, ஃபிக்கு துறையில் இது போன்று தனித்து செயல்படுறாங்களே, இந்த மசாலாவை பற்றி பேசப்படலை அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த மசாலா மாதிரியே வேறொரு மசாலா பேசப்பட்டிருக்கு. அது என்ன மசாலா? எங்கோ பார்த்த பிறை இல்லை, ஒரு ஊரில் இருக்கக்கூடியவங்க அவங்க பகுதியில் பார்த்த பிறை ஏற்றுக்கொள்ளப்படலை, சாட்சியம் மறுக்கப்பட்டுடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க பிறையை பார்த்த நபர்கள், அவங்க 10 பேராக இருந்தாலும் சரி, அவர்கள் தனித்து செயல்படலாமா, அவங்க நோன்பை வைக்கலாமா, நோன்பை விடலாமா அப்படின்றத பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க என்று பற்றி பார்க்கும்போது ஃபிக்கு துறையில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒருவர் அந்த பகுதியில் வாழும்போது அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒருவர் பிறையை பார்த்தார், அவருடைய பிறை சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பேசும்போது 3 விதமான கருத்தை ஃபிக்கு துறையில் அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அதை பற்றி மஜ்முல் ஃபத்தாவால் விளக்கமாக சொல்கிறாங்க. முதலாவது கருத்து என்ன, அவர் நோன்பை ஆரம்பிப்பார், நோன்பை விடுவார். பெருநாளை பற்றி பேசவே இல்லை, பெருநாள்ன்ற கான்செப்டே வரல இங்கே. நோன்பை மறைமுகமாக ஆரம்பிப்பார். எப்படி ஆரம்பிப்பார்? யாருக்கும் தெரியாமல் அவர் பிறை பார்த்தாரு, சாட்சியத்தை சொன்னார், காதி ஏற்றுக்கல, சாட்சியம் மறுக்கப்பட்டுடுச்சு. இப்போ அவர் என்ன செய்வார்? அவர் பிறை பார்த்தது உறுதியாயிடுச்சு அவருக்கு. இப்போ அவர் என்ன செயல்படுவார்? அவர் நோன்பை ஆரம்பிப்பார், நோன்பை விடுவார். எப்படி? அவர் அதாவது மறைமுகமான சிர்ரன்னு சொன்னால் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் மறைவான முறையில் அதை செயல்படுத்துவார், யாருக்கும் பிரபலப்படுத்தாமல் தனியாக அவர் செயல்படுத்திக்கலான்றாங்க. இன்னும் சில ஃபிக்கு துறையில் அறிஞ்ச 2வது கருத்து என்ன சொல்கிறாங்க, அவர் நோன்பை ஆரம்பிக்கிறது வேண்டாம், அந்த மாதிரி பிறையை பார்த்தாரு, சாட்சியம் மறுக்கப்பட்டுச்சுன்னா நோன்பை வேண்டாம் ஆரம்பிச்சுக்கலாம். நோன்பை விடக்கூடிய இதில் பிறையை பார்க்குறாரு, போய் சொல்கிறாரு, நான் பிறையை பார்த்துட்டேன், நோன்பை இன்றைக்கி பெருநாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார், அறிவிக்கிறார். மக்கள் அவருடைய அந்த பிறையை சாட்சியத்தை ஏற்றுக்கலை. அப்போ அவர் என்ன செய்வார்? நோன்பை ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டாம் அவர் தனித்து செயல்படலாம், ஆனால் நோன்பை விடுறதுக்கு அவர் தனித்து செயல்படக்கூடாது. அவர் பெருநாளுக்கான அந்த பிறையை பார்த்து அவருடைய சாட்சியை மறுக்கப்பட்டால் அவர் என்ன செய்யக்கூடாது? நோன்பெல்லாம் விடக்கூடாது, மக்களோடு சேர்ந்து நோன்பை வைப்பார். நோன்பை வைத்து விட்டு மக்களோடு தான் பெருநாள் கொண்டாடுவார்ன்றாங்க. 3வது ஒரு கருத்தையும் அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. அது என்ன, ஒருவர் நோன்பிற்கான அந்த ஆரம்ப பிறையை பார்த்தாலும் சரி, நோன்பை முடித்து நாளைக்கு பெருநாள் என்பதற்கான அந்த முடிவு பிறையை பார்த்தாலும் சரி, அது நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் தனித்து செயல்படக்கூடாது. பிறையை பார்த்தாலும் அவர் மக்களோடு சேர்ந்து தான் நோன்பை ஆரம்பிப்பார், மக்களோடு சேர்ந்து தான் நோன்பை விடுவார்ன்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 கருத்தை பதிவு செய்து விட்டு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த 3 கருத்தில் 3வது கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அவர் தனித்து செயல்படாமல் மக்களோடு தான் சேர்ந்து செயல்படுவார், நோன்பை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, நோன்பை முடிக்கிறதா இருந்தாலும் சரி. இந்த கருத்து தான் இஸ்லாமிய ஆதாரங்களுக்கு மிக பொருத்தமானதுன்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃபிக்கு துறையில் ஒரு பகுதியில் பார்த்த பிறையே நிராகரிக்கப்பட்டால் அதை பார்த்தவங்களே எப்படி செயல்படணுன்ற அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் ஒரு பகுதியில் பார்க்காத நிலையில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவங்க ஊர் பிறைன்ற நிலைப்பாட்டில் இருக்கும்போது நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தனித்து தான் செயல்படுவேன், எனக்கு சவுதியில் வாட்ஸ்அப்பில் பார்த்து தகவல் நான் அதை செயல்படுத்துவேன், இந்த நாட்டில் பிறையை பார்த்துட்டாங்கன்னு எனக்கு அறிவிப்பு வந்துடுச்சு, அதை நான் என்ன செய்துட்டேன், எனக்கு அந்த செய்தி கிடச்சிச்சு, நான் தனித்து செயல்படுவேன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு இஸ்லாமிய ஆதாரங்களோடு ஒத்து போகக்கூடியது? இந்த விஷயத்திலேயே தனித்து செயல்படக்கூடாதுன்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. சில பேர் செயல்படலான்னு பேசினவங்க கூட என்ன செய்கிறாங்க, மறைமுகமாக செய்யணும், பகிரங்கப்படுத்தக்கூடாதுன்றாங்க. ஏன்? குழப்பங்கள் ஏற்படும். இன்றைக்கி அப்படி இருக்குதா சூழல்? தம் பகுதியில் பார்த்த பிறை இல்லை, எங்கேயோ பார்த்த பிறை, அதை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஏற்றுக்கொண்டான்னா ஏற்றுக்கொள்ளலாம், என்ன நாங்கள் நோன்பு ஆரம்பிப்போம்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, நாங்கள் நோன்பை விடுவோம்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, பெருநாள் வெளிப்படையாக கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்குன்னா குர்பானி போன்ற விஷயங்களை வெளிப்படையாக நிறைவேற்றுறாங்க, வெளிப்படையாக செய்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இது என்ன புரிதல்? இது அஹ்லுடைய புரிதல் கிடையாது. இது கல்விமான்கள் இதை பற்றி இப்படிலாம் நமக்கு சொல்லலையே. இஸ்லாமிய ஆதாரங்களுக்கும் இஸ்லாமிய தகவல்களுக்கும் உசூல்களுக்கும் இது முரணான அம்சம். இது மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது, மக்களுக்கு முரண்படக்கூடிய விஷயங்களை நம்ம இதில் பார்க்குறோம். ஆகவே இந்த அடிப்படையில் அவங்க எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க பாருங்கள். பிறையை பார்த்ததா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒருவருக்கு கிடைத்தாலோ அல்லது ஒரு சில பேருக்கு கிடைத்தாலோ அந்த தகவல் நிராகரிக்கப்பட்டால் அவங்க யாருக்கும் தெரியாமல் என்ன செய்வாங்க, மறைமுகமாக வச்சுக்கலாம். சில பேர் வைக்கக்கூடாதுன்றாங்க, வைக்கிறதுக்கு ஆதாரம் வைக்கலாம் என்று சொல்லக்கூடியவங்க கூட என்ன சொல்கிறாங்க, மறைமுகமாக செய்து கொள்ளுங்கன்றாங்க. இந்த அளவுக்கு சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இவ்வளோ பகிரங்கப்படுத்துகிறாங்க. 2வது விஷயம், இந்த ஃபிக்கு துறையில் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க, நோன்பு வைக்கிறது நோன்பு விடுறதை பற்றி. பெருநாளை பற்றி பேசவே இல்லை. ஏன்? அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது, அப்படி ஒரு நிலைப்பாடே கிடையாது. ஆனால் இப்போ என்ன, சமீபமாக மக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த விஷயங்களில் தனித்து மக்களுக்கு பெருநாளில் கூட முரண்படக்கூடிய அம்சத்தை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், 9வது அம்சம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி சமகாலத்தில் வாழ்ந்த 3 முக்கியமான அறிஞர்கள், ஷேக் பின் பாஸ் ரஹிமவுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமவுல்லா, அதேமாதிரி ஷேக் உசைமின் ரஹிமவுல்லா. இதில் ஷேக் பின் பாஸ் ரஹிமவுல்லாவும் ஷேக் அல்பானியும் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால்,
அதை வந்து சர்வதேச பிறையை சரிகாண்கள் கூட எடுத்து வைப்பாங்க. பாருங்கள், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூட சர்வதேச பிறையை சரிகண்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பகுதியில் பிறையை பார்த்தா அதில் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், அதை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட சரியானதாகும் என்ற நிலைப்பாட்டை அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. ஷேக் அல்பானி கூட அந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பதிவு செய்கிறாங்க. ஆமாம், சொல்லியிருக்கிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை மட்டும் தான் சொன்னாங்களா? இன்னொரு பகுதியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் சர்வதேச பிறை எடுத்து அதை சரி காணக்கூடியவங்களாகவும் அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க இது போன்ற அறிஞருடைய ஒரு சில ஃபத்வாக்கள் எடுத்து மட்டும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்க கூட இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில ஃபத்வாக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க, இவங்க பார்க்கலையா, அல்லது இவங்களுக்கு அது தெரியலையா, அல்லது இவங்களுடைய கவனத்துக்கு வரலையா, அல்லது தெரிந்தும் அதை அலட்சியப்படுத்துனாங்களான்னு தெரியல. அதில் சொன்ன சில விஷயங்களில் பாருங்கள், பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க. அது லஜ்னத்து தாயிமாவும் இருக்குது, அந்த ஒரு அதிகாரக்குழு, அந்த அதிகாரப்பூர்வமான அந்த ஃபத்வா குழுலேயும் அந்த இது பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், யஜிபு அலைஹிம் அன் யஸூமு மஅ அன்னாஸ் வ யுஃப்திரு மஅ அன்னாஸ் வ யுஸல்லுல் ஈதைனி மஅல் முஸ்லிமீன ஃபீ பிலாதிஹிம். சொல்கிறாங்க, அதாவது நாம் எங்கள் பகுதியில் பிறையை பார்க்காம நாம் தனித்து செயல்படலாமா அப்படின்ற பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு டீட்டெயிலாக பதில் சொல்லிட்டு கடைசியில் வராங்க, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அவங்க அனைவர் மீதும் கடமையாகும். என்ன கடமையாகும்? அவர்கள் மக்களோடு சேர்ந்து தான் நோன்பை ஆரம்பிக்கணும். உங்கள் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்றைக்கு நோன்பு வைக்கிறாங்க அன்றைக்கி அவங்களோடு சேர்ந்து நோன்பு வைக்கணும். அந்த மக்களோடு சேர்ந்து தான் நோன்பை விட வேண்டும். மேலும் 2 பெருநாட்களை அவர்கள் ஊறக்கூடிய ஃபீ பிலாதிஹிம், அவங்க வாழக்கூடிய ஊரில் முஸ்லிம்களோடு சேர்ந்து தான் அந்த பெருநாளை அவர்கள் கொண்டாட வேண்டும்ன்றாங்க. பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ்வே சர்வதேச பிறை என்ற நிலைப்பாடு சரி என்று சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாழக்கூடிய இடத்துல மக்கள் அதற்கு உடன்படலன்னு சொன்னால் நீங்கள் தனித்து செயல்படாதீங்கன்றாங்க. அதை இவங்க பார்க்கறது இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாழக்கூடிய அந்த ஊரில் முஸ்லீம்களோடு சேர்ந்து தான் நீங்கள் நோன்பை ஆரம்பிக்கணும், முஸ்லீம்களோடு சேர்ந்து தான் நீங்கள் நோன்பை விடணும். மேலும் அங்கே வாழக்கூடிய அந்த முஸ்லீம்களோடு சேர்ந்து தான் 2 பெருநாளையும் கொண்டாட வேண்டும்ன்றாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அலட்சியப்படுத்துறதை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அந்த பிறை சம்பந்தமான தகவல்கள்லாம் பதிவு செய்து அந்த ஹதீஸை பற்றி பேசும்போது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு இந்த ஒரு அறிவிப்பு சொன்ன பாருங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் மஸ்ரூக் என்ற தாபி கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு வேளை பிறை 10 இருக்குமோ, துல்ஹஜ் 10 இருக்குமோ, அதனால தான் இன்றைக்கி அரஃபா நோன்பை நான் வைக்கலன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க, உங்களுடைய இந்த புரிதல், உங்களுடைய நிலைப்பாடு தவறானது என்பதை சொல்லிட்டு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த ஹதீஸை பற்றி ஒரு முக்கியமான தகவலை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. என்ன பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபபய்யனத் லஹு அன்னஹு லா இப்ரத பிராயிஹி வ அன்ன அலைஹி இத்திபா அல் ஜமா. சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மஸ்ரூக் என்ற தாபி கிட்ட இப்படி அவங்க நடந்து கொண்ட விதத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிவது எந்த ஒரு தனிநபருடைய அல்லது தனிப்பட்டவங்களுடைய ஆய்வு என்பது என்ன, அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. ஏன்னு சொன்னால், அன்ன அலைஹி இத்திபா அல் ஜமா, மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஜமாத்தை பின்பற்றுவது அவங்க மீது கடமையாகும் என்பதை பதிவு செய்துவிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க. அல்லதி மின் காயாத்திஹா தஜ்மீஉன் நாஸ் வ தௌஹீது சுஃபூஃபிஹிம் வ இப்ஆதுஹும் அன் குல்லி மா யுஃபர்ரிகு ஜம்அஹும் மினல் ஆராஇல் ஃபர்திய்யா ஃபலா தஅ்தபிர் ஷரியத்து ரஅயல் ஃபர்த் வலவ் கான ஸவாபன் ஃபீ விஜ்ஹத்தி நஸரி. ரசூல் சொல்கிறாங்க அந்த இடத்துல தொடர்ந்து ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய ஷரியத்து இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், மக்களோடு சேர்ந்து இது போன்ற இபாதத்துகள் அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் மக்களை ஒன்றிணைப்பதும் அவர்களுடைய அந்த ஒரு அவங்களுடைய சஃபை என்ன செய்யும், அவங்க நிற்கக்கூடிய அந்த ஒரு சஃபை அதுதான் உறுதிப்படுத்தும், ஒற்றுமையாக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, இதற்கு மாற்றமாக தனிப்பட்ட நபர்களுடைய அந்த கருத்துக்களை, தனிப்பட்ட நபர்களுடைய புரிதலை எடுத்துக்கிட்டு செயல்படுத்துறது மக்களுக்கு மத்தியில் பிரிவினைத்தான் ஏற்படுத்தும். எனவே ஷரியத்தில் தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்கு எவ்வித மதிப்பும் இல்லை, அந்த கருத்துக்கள் அவங்களுடைய ஆய்வில் சரியாக இருந்தாலும் சரியேன்றாங்க. இந்த அளவுக்கு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆக இந்த ஆதாரங்கள் அறிஞர்கள் அணுகக்கூடிய விஷயம், சமகாலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் இந்த ஃபித்னாக்கள், இந்த குழப்பங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தனித்து செயல்படாதீங்க, இது சரியானுடைய அடிப்படைக்கு முரணானது, மக்களோடு சேர்ந்து பயணிங்க, மக்களோடு சேர்ந்து கொண்டாடுங்கன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கடைசி 10வது ஒரு ஆதாரம் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன, பொதுவாக பிறையை ஆரம்பிப்பது எப்படி ஆரம்பிக்கிறது, நோன்பை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, நோன்பை எப்படி விடுறது, பெருநாள் என்பதை எப்படி தீர்மானிக்கிறது என்பதை குறித்து நம்ம முக்கியமான ஒரு அடிப்படையை விளங்கணும். என்ன, பெருநாளை தீர்மானிப்பது, நோன்பை தீர்மானிப்பது தனிநபர்களுடைய செயல் கிடையாது, தனிநபர்களுடைய உரிமையில் உள்ள அம்சம் கிடையாது.
நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன், சவுதியில் பெருநாள்னு சொல்லி வந்துட்டு அதனால் பெருநாள் நான் அறிவிக்கிறேன், சவுதியில் வந்து நோன்பு பிறையை பார்த்துட்டாங்களாம் அதனால் வந்து இன்றைக்கி நோன்பு என்று டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பள்ளிகளில் செயல்படுத்துறதை பார்க்குறோம். இப்படி தனித்து செயல்படுத்துறது கிடையாது. நோன்பு பெருநாள் என்பதும் அதே மாதிரி நோன்பு நாள் என்பதும் அது ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி வந்து பெருநாள் என்று டிக்ளேர் பண்ணுறது யார்? தனிநபருடைய உரிமையில் சார்ந்தது விஷயம் கிடையாது. இது யாருடைய உரிமையில் உள்ளது? இஸ்லாமிய அரசாங்கம் இருந்துச்சு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு சொன்னால் ஆட்சியாளர் முடிவு செய்கிறது, ஆட்சியாளருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கவங்க முடிவு செய்கிறது. இது தனிப்பட்ட நபர்கள் முடிவு செய்யக்கூடிய அம்சம் கிடையாது. ஏன்? இது ஒரு ஜமாத்தாக கூட்டாக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு விஷயம். தனிப்பட்ட எந்த ஒரு நபரும் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்துக்கோ அல்லது நம்ம வாழக்கூடிய பகுதியில் உள்ள முஸ்லீம்களுக்கோ அவங்க ஒன்றும் அதிகாரத்துக்கு அவங்க ஒன்றும் அதற்கான பொறுப்பாளி ஒன்றும் கிடையாது. எனவே சிலர் வந்து நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் செயல்படுத்துவோம்னு எல்லா முஸ்லீம்களும் இவங்க சொல்லக்கூடியதை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நல்லா ஒன்றை விளங்கிக்கணும், பெருநாளை தீர்மானிப்பது, நோன்பை தீர்மானிப்பது தனிநபர் சார்ந்த உரிமையில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியாளர் அதை முடிவு செய்வார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காதி முடிவு செய்வார். இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நம்ம போன்ற நாடுகள் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, காஃபி நாடுகளில், இங்கே எப்படி செயல்படுத்தணும் என்பதை பற்றி பேசும்போது சமகால அறிஞர்களே பேசுகிறாங்க. அப்படி ஒரு இஸ்லாமிய முஸ்லீம்கள் அல்லாத ஒரு முஸ்லீம் ஆட்சி இல்லாத நாட்டில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா முஸ்லீம்கள் ஒரு சில குழுக்களுக்கு, மராக்கீஸுகளுக்கு, சில மர்க்கஸ்களுக்கு என்ன செய்திருப்பாங்க, சில போர்டுகளுக்கு வந்து சில அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் பார்க்குறோம், முஸ்லீம் பர்சனல் லான்னு ஒரு போர்டு இருக்குது. அதே மாதிரி பிறையை தீர்மானிப்பதற்கு காசி, அதாவது காதிகள் சொல்லி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை முஸ்லீம்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் காலங்காலமாக மக்கள் செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சில பேர் சமீபத்தில் சில ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இல்லை அவங்க சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்ம அதுக்கு முரண்படுவோன்ற பேரில் முஸ்லீம்களுடைய அணியில் என்ன செய்கிறாங்க, இது போன்ற ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தெளிவாகவே அறிஞர்கள் பேசுகிறாங்க, இஸ்லாமிய ஆதாரங்களையும் அடிப்படையிலையும் வைத்து பார்க்கும்போது நோன்பை ஆரம்பிப்பதும் பெருநாளை தீர்மானிப்பதும் தனி மனிதர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது இஸ்லாமிய உம்மத்து யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கோம், ஆட்சியாளர் வந்து அவர் டிக்ளேர் பண்ணுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம போன்ற நாடுகள் வாழ்கிறோமே, இங்கே இருக்கக்கூடிய காதி போன்றவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை முஸ்லீம்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம என்ன செய்வோம், செயல்படுத்துவோம். அவங்களுடைய கொள்கை என்னவோ அது நமக்கு தேவையில்லை. அவங்க அந்த பிறை பார்த்த தகவலை உறுதிப்படுத்துகிறாங்க. அவங்க பிறையெல்லாம் போய் பார்க்கல, அவங்க ஷிர்க்கு செய்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் சில பேர் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இது போன்ற விஷயங்களை மறுக்கிறத பார்க்குறோம். காதி வந்து இங்கே பிறையை பார்க்கல, பிறை பார்த்த சாட்சியத்தை டிக்ளேர் தான் பண்ணுறாங்க, அறிவிப்பு தான் செய்கிறாங்க. முதல்ல அந்த வித்தியாசத்தை விளங்கிடுங்க. எத்தனையோ காரியங்களில் பார்க்குறோம் நாம், அது போன்ற காரியங்கள்லாம் வரும்போது அங்கெல்லாம் இஸ்லாமு, ஈமானு, குஃபுரு, ஷிர்க்கெல்லாம் தெரியாது. பிறை, அந்த 2 பிறை வருது பார்த்தீங்களா, பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் என்ன எல்லாத்துக்கும் ஈமானும் அதே மாதிரி வந்து இஸ்லாமும் குஃபுரும் ஷிர்க்கும் அப்போ மட்டும்தான் கண்களுக்கு தெரியும். மற்ற திருமணங்களில் மற்ற விஷயங்களில் அறுத்து பலியிறதை சாப்பிட்றதில், இது போன்ற திருமணத்திற்கு சாட்சியாக ஏற்படுத்துவதில், இது போன்ற காரியங்கள்லாம் யாரும் வந்து அவங்க ஈமான் கொண்டவங்களா, அவங்க தௌஹீதில் உறுதியாக இருக்கிறார்களா, ஷிர்க் இருக்கிறதா, குஃபுர் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்குறதில்ல. தனக்கு தேவை தான் இந்த கருத்தில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அதுக்கு என்ன மறுப்பு சொல்லலாம், அவங்க வந்து ஷிர்க் செய்கிறாங்க, இவங்க குஃபுரில் இருக்கிறாங்க, அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் ஒரு சரியான விஷயமே கிடையாது. இஸ்லாமிய அறிஞர்கள் அதை பற்றி தெளிவாக பேசும்போது இது தனி மனிதர் சார்ந்த விஷயமே கிடையாது. நீங்கள் அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளனாலும், அவங்க சொல்லக்கூடிய அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளனாலும் சொன்னாலும், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எப்படி செயல்படுறாங்களோ அவங்களோடு செயல்படுவது தான் இஸ்லாமிய ஆதாரங்களுக்கும் அடிப்படைக்கும் சரியான விதத்தில் பொருந்தி போகக்கூடியது. அதுக்கு மாற்றமாக நான் வந்து தனித்து செயல்படுவேன், முரண்படுவேன் என்ற பெயரில் பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு மாற்றமாக செயல்படுறது, சர்வதேச பிறையை நம்ம பகுதியில் கொண்டாடுறது, நம்ம பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை தான் சரி காண்றாங்க. இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வந்து தனித்து செயல்படுவோம், நாங்கள் தனித்து பெருநாளை கொண்டாடி கொள்வோம், தனித்து குர்பானை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று சொல்வது இஸ்லாமிய அடிப்படைக்கும் மன்ஹஜ் சலஃபுக்கும் எதிரான அம்சம். இது உம்மத்திற்கு மத்தியில் பிரிவினையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திய அந்த ஒரு பாவத்தை தான் நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். எனவே சத்தியத்தை நேசிக்கக்கூடிய சகோதரர்கள், சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய சகோதரர்கள், இது போன்ற மக்கள் மத்தியில் இஸ்லாமிய ஆதாரங்கள் இவ்வளோ தெளிவாகவும் அறிஞர்கள் இதை பற்றி இவ்வளோ தெளிவாக சொன்னதற்கு அப்புறம் இதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஆகவே இதில் தெளிவான ஒரு அம்சம், இந்த விஷயத்தில் நம்ம பகுதியில் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் என்றைக்கு முடிவு செய்கிறாங்களோ அந்த நாள் நம்முடைய நோன்பை ஆரம்பிப்பதும் நோன்பை விடுவதும் பெருநாளை கொண்டாடுவதும் இதுதான் இஸ்லாமிய ஆதாரங்களுக்கும் அடிப்படைக்கும் உள்ள இந்த சரியாக புரிந்து போகக்கூடிய அம்சம். ஆகவே அப்படித்தான் நம்ம செயல்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக செயல்படுவது இஸ்லாமிய ஆதாரங்களுக்கும் அடிப்படைகளுக்கும் அறிஞர்களுடைய அந்த கருத்து ஃபத்வாக்களுக்கு முரணானது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், சர்வதேச பிறையை சரிகாணக்கூடிய அறிஞர்கள், பெரும் அறிஞர்கள் கூட
உங்கள் பகுதியில் மக்கள் அதற்கு உடன்படவில்லை என்றால் நீங்கள் தனித்து போகாதுன்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு கல்வி சுமந்தவங்க இப்படி செயல்படுறாங்க. இல்லை நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நாங்கள் தனித்து தான் செயல்படுவோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாமர மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்கள் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அந்த சத்தியத்தை புரிவதற்கும் அந்த சரியான அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ் விளக்கப்படுத்துவதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரை நான் நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.